செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த சிறுமியை இளைஞர் ஒருவர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் 20 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அசாமைச் சேர்ந்த அந்த இளைஞர் சூலூர்பேட்டை பைபாஸ் சாலையில் உள்ள பஞ்சாபி தபாவில் வேலை செய்து வந்தது தெரியவந்தது. இளைஞரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனை கொண்டு போலீசார் விசாரணை முடுக்கிவிட்டுள்ளனர். சவாலான வழக்கையும் கூட தமிழக காவல்துறை திறம்பட கையாளும் என சிறுமி வழக்கின் கைது நடவடிக்கை நிரூபித்துள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். விசாரணை பாதிக்கும் என்ற காரணத்தால் கைதான நபரின் பிற விவரங்களை தற்போது கூற இயலாது எனவும் அவர் விளக்கமளித்தார். அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோம்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். கைதான இளைஞர் வேலை பார்த்த ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை பைபாஸ் சாலையில் உள்ள பஞ்சாபி தபாவிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 6வது நாளாக சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். லேசான தலை சுற்றல் காரணமாக கடந்த திங்கட்கிழமையன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். பிறகு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்ஜியோ சோதனையில் உடல்நிலை இயல்பாக இருப்பது தெரிய வந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் முதலமைச்சரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் சந்தித்தனர். திருப்போரூரில் இருந்து அன்புமணி நடைப்பயணம் தொடங்கிய நிலையில் அவர் மேற்கொண்டு நடைப்பயணத்திற்கு மேற்கொள்ள தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆணையர்களுக்கு தமிழக டிஜிபி கடிதம் எழுதியுள்ளார். அதில் அன்புமணியின் உரிமை மீட்பு நடைப்பயணத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கட்சி நிறுவனர் ராமதாஸ் அனுமதி இல்லாமல் நடத்தப்படக்கூடிய இந்த நடைப்பயணத்தால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அனுமதி ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வரவுள்ளார். இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இரவு திருச்சியில் தங்கும் பிரதமர் மோடி நாளை நண்பகல் 12 மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வழிபாடு நடத்துகிறார். ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிடும் பிரதமர் மோடி இளையராஜா இசை நிகழ்ச்சியையும் காணவிருக்கிறார். நாளை பிற்பகல் 2:25 மணிக்கு திருச்சியில் இருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார். பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையை ஒட்டி தூத்துக்குடி மற்றும் திருச்சியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் 452 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதனை ஒட்டி தூத்துக்குடி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரின் தனி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி அரியலூர் மாவட்டம் பொன்னேரியில் ஹெலிபேட் அமைக்கக்கூடிய பணி இரவோடு இரவாக நடைபெற்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் வந்து இறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒத்திகை நடைபெற்றது. அப்போது அதன் அருகே மின்னழுத்த கோபுரம் மற்றும் கம்பிகள் இருப்பதால் ஹெலிகாப்டர் இறங்குவதில் சிரமம் இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் பொன்னேரியில் ஹெலிபேட் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்ற நிலையில் இது கூடுதல் தளமா அல்லது இடமாற்றமா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்கிறார். அப்போது அவருடைய சொந்த தொகுதியான வாரணாசியிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய கங்கை நீர் மூலமாக பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது. சாமி தரிசனம் செய்யக்கூடிய பிரதமர் கோவிலில் அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அரியலூரில் அமைக்கப்பெற்றக்கூடிய ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பது இன்னும் உறுதியாகவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் வரக்கூடிய பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுவரை நாங்கள் இன்னும் அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல. இன்னும் அவருடைய பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கப்பட்ட பிறகு அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நம்ம கேட்க முடியும்.
பிரதமரை சந்திக்க உள்ளதாக கூறப்படக்கூடிய 13 பேர் கொண்ட பட்டியலில் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் இடம்பெறாதால் அவருடைய சந்திப்பு உறுதியாகவில்லை. பிரதமர் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு பற்றி தனக்கு தெரியாது என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் விளக்கம் அளித்துள்ளார். தங்களை வரவேற்கவும் வழியனுப்பவும் தனக்கு அனுமதி கிடைத்தால் அது தன்னுடைய பாக்கியம் என்று பிரதமருக்கு ஓ பன்னீர்செல்வம் முன்னதாக கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் புதிய பரப்புரை திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரப்புரை செய்து வரும் அவர் உருட்டுகளும் திருட்டுகளும் என்கிற பெயரில் புதிய பரப்புரை திட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டையில் புதிய பிரச்சார திட்டத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதை 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்வது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்கிறோம். இது யாரும் ஏமாற்றி சொல்லல. இதுல அவருக்கு என்ன தெரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவார். மாநிலங்களவை எம்பியாக நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் பதவியேற்றார். மாநிலங்களவை எம்பியாக அவர் தமிழில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் வழக்கறிஞர் பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோரும் மாநிலங்களவையில் தமிழில் உறுதிமொழி எடுத்து பதவியேற்றுக் கொண்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் பேரணியில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி சிலை அருகே கூடிய அவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்று எழுதப்பட்ட காகிதங்களை கிழித்து குப்பை தொட்டியில் வீசினர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 5வது நாளாக முடங்கின. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றுக்கு மத்திய அரசு விளக்கம் தர எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அந்த வகையில் 5வது நாளாக மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பின. இதனால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான விவரங்களை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் உயிரிழந்த 22 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 லட்சம் பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்குரிமை இருந்ததால் நீக்கியதாகவும் விளக்கமளித்துள்ளது. 35 லட்சம் வாக்காளர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியவில்லை என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் வாக்காளர் விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் பக்க பதிவில் ஒரு காலத்தில் தனக்கு எதிராக வாக்களித்த மக்கள் தற்போதும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை அறிந்த மத்திய அரசு அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி அவர்கள் வாக்களிப்பதை தடுக்க முயற்சிப்பதாக சாடியுள்ளார். ஜனநாயக ஆயுதங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்பும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் மேட்டூர் அணை 4வது முறையாக நிரம்பிய நிலையில் 16 கன் மதகு வழியாக 3வது முறையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஜூன் 29, ஜூலை 20 ஆகிய தேதிகளை தொடர்ந்து 3வது முறையாக நேற்று மாலை 6 மணிக்கு 16 கன் மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. கோவை நீலாம்பூர் மதுக்கரை இடையே இயங்கிய 6 சுங்கச்சாவடிகளில் 5 நிரந்தரமாக மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவித்துள்ளார். 1999 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை 30 ஆண்டுகளுக்கு 6 இடங்களில் சுங்கச்சாவடி அமைத்து கட்டணம் வசூலிக்க L&T நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதிய சுங்க கட்டண வசூல் வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் நீலாம்பூர் மதுக்கரை இடையே உள்ள 6 சுங்கச்சாவடிகளில் 5 சுங்கச்சாவடிகளை மூட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மதுக்கரை சுங்கச்சாவடியில் மட்டும் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மருத்துவரின் வீட்டில் 158 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ராஜா என்பவரின் வீடு புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ளது. இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் 158 சவர நகைகளை திருடிச் சென்றனர். கோவையில் 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பேரூர் தாசில்தார் மற்றும் கிராம உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். ரஞ்சித் என்பவர் கடன் தீர்வு சான்றிதழ் கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் தாசில்தார் ரமேஷ்குமார் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ரஞ்சித் புகார் அளித்தார். இந்நிலையில் ரசாயனம் தடவி ரூபாய் நோட்டுகளை பெற்ற கிராம உதவியாளர் சரவணன் கையும் களவுமாக பிடிபட்டார். தொடர்ந்து தாசில்தார் ரமேஷ்குமாரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ 2 குழுக்களாக பிரிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு குழுவினர் மடப்புரம் விளக்கு ஆர்ச் பகுதியில் காவல்துறை சார்பில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். மற்றொரு குழுவினர் அஜித்குமாரின் தாய் மாலதி மற்றும் சித்தி ரம்யாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். அஜித்குமார் நிக்கிதாவிடம் திருடியதாக கூறப்படக்கூடிய நகையை சித்தி ரம்யாவிடம் வழங்கியதாக கைதான தனிப்படை காவலர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் வன மற்றும் இயற்கை பாதுகாப்பின் அவசியம் குறித்த தோல்பாவை கூத்து நடத்தப்பட்டது. அண்மையில் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டதால் உயிரிழந்த யானையின் நினைவாக அனைத்து உயிர்களையும் காப்போம் என்கிற கையெழுத்து இயக்கத்தை தனியார் பல்கலைக்கழக பதிவாளர் நாகப்பன் தொடங்கி வைத்தார். அதன் நீட்சியாக மரத்தை வெட்டக்கூடாது, பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்கக்கூடாது உள்ளிட்ட கருபொருளை கொண்டு தோல்பாவை கூத்து நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழையால் குற்றால மெயின் அருவியில் 7வது நாளாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் 5 அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சிற்றருவியில் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சில நிமிடங்கள் மட்டுமே குளித்துவிட்டு செல்கின்றனர். விருதுநகர் அருகே கோவில்பட்டியில் மது வாங்கி தராத பட்டாசு தொழிலாளியை கட்டையால் தாக்கி கொலை செய்த காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். அழகுமலையான் என்கிற பட்டாசு ஆலையில் தங்கி பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்ட பழனி முருகன் கடந்த 20ஆம் தேதி அங்கேயே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். விசாரணையில் அந்த ஆலையின் காவலாளியான நந்தீஸ்வரன் தனக்கு மது வாங்க கொடுத்த பணத்தில் பழனி முருகன் மது குடித்து விட்டு வந்ததால் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து நந்தீஸ்வரன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்ததாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் ஆலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் முதல் ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தற்பொழுது பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்ததாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெலிவரி செய்யும் நபர்களைப் போல மாறு வேடமிட்டு நகைக்கடைக்குள் புகுந்து வெறும் 6 நிமிடத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது. காசியாபாத்தில் உள்ள பிரிட்ஜ் விகார் என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் நகைக்கடையில் 125 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். மேலும் அங்கிருந்த ஊழியர்களையும் தாக்கினர். ட்ரோன் மூலம் ஏவுகணைகளை ஏவும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூலில் ULPGM V3 என்கின்ற திட்டத்தின்படி ட்ரோனில் இருந்து ஏவுகணை வீசி சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபாச படங்கள், வீடியோக்களை வெளியிட்டதாக 25 ஆப்புகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ALTT, ULLU, டெசிஃப்ளிக்ஸ், அடா டிவி, ஹாட்டெக்ஸ் VIP உள்ளிட்ட 25 ஆப்புகளின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை மீறிய நிலையில் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல சட்டவிரோதமாக செயல்பட்ட 1524 கேமிங் இணையதளங்களுக்கும் தடை விதித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் பயணமாக மாலை சென்ற அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாலத்தீவின் தேசிய தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். தாய்லாந்து
தாய்லாந்தில் உள்ள 7 மாகாணங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லையில் அதிகரித்து வரும் வன்முறை காரணமாக உபோன் ரச்சதானி, சுரின், சிசாகெட், புரிராம், சாகேயோ, சாந்தபுரி மற்றும் டிராட் ஆகிய மாகாணங்களுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிக்டாக் பிரபலம் இலக்கியா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியான நிலையில் தனக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இல்லை என்று சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயன் விளக்கம் அளித்துள்ளார். தனது பெயரை குறிப்பிட்டு இலக்கியா பகிர்ந்திருந்தது பொய்யான தகவல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபரே அந்த பதிவை அளித்துவிட்டு பொய் செய்தி என்று விளக்கம் அளித்திருப்பதாகவும் திலீப் சுப்பராயன் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை பற்றி பொய்யான தகவல் பரவி வருவதாக கூறியிருக்கக்கூடிய அவர் இதனால் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸின் பயோபிக்காக உருவாகக்கூடிய ஐயா படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பரில் தொடங்குகிறது. ராமதாஸின் பிறந்தநாளை ஒட்டி அவருடைய பயோபிக் படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியானது. சேரன் இயக்கவுள்ள இந்த படத்தில் ராமதாஸாக நடிகர் ஆரி நடிக்கவுள்ள நிலையில் இதன் படப்பிடிப்பு வரக்கூடிய செப்டம்பரில் தொடங்கும் என்று சேரன் அறிவித்துள்ளார். பெரும் பொருட்செலவில் இந்த படம் உருவாக உள்ளதாகவும் சேரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் 186 ரன்கள் முன்னிலை பெற்ற இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது. நட்சத்திர வீரர் ஜோ ரூட் 150 ரன்கள் குவித்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 544 ரன்களை இங்கிலாந்து எடுத்துள்ளது. முன்னிலை பெற்று வலுவாக இருப்பதால் இந்த போட்டியை இங்கிலாந்து அணி வெல்லவோ அல்லது இந்தியா டிரா செய்யவோ தான் அதிகமான வாய்ப்புள்ளது. ஒருவேளை ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்த போட்டியை இந்தியா வென்று இந்த தொடரை வெல்வதற்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் ரிக்கி பாண்டிங்கின் சாதனையை முறியடித்து 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 121 ரன்கள் எடுத்திருந்தபோது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 13,378 ரன்களை கடந்தார். இதன் மூலம் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை தனதாக்கினார். இந்த பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் 15,921 ரன்களுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்துவதற்காக அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி அண்மையில் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அதன்படி தேர்தல் அதிகாரியாக மாநிலங்களவை செயலாளர் PC மோடி நியமிக்கப்பட்டுள்ளார். உதவி தேர்தல் அதிகாரிகளாக மாநிலங்களவை செயலகத்தின் இணைச் செயலாளர் கரிமா ஜெயின், இயக்குநர் விஜய்குமார் ஆகியோர் செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தின் இடையே பிரதமர் மோடி பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து மக்களவை எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுடன் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் வரும் திங்களன்று விவாதம் நடத்த ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்க உள்ளார். அந்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. மாமன்னன் ராஜேந்திர சோழனை சோழ மன்னன் என்று அழைப்பதை விட தமிழ் மன்னன் என்று அழைப்பதே சிறப்பு என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோயில் வழிபாடு நிர்வாக அமைப்புகள் ஒரு முறையில் இருந்தாலும் அதை ஒட்டி பொதுமக்களுக்கு என்ன நன்மைகள் என்று பார்த்தால் அந்த காலத்திலே இது போன்ற காரியங்களை நீர் மேலாண்மையும் தாண்டி இருக்கக்கூடிய சமூக காரியங்களையும் சோழர்கள் செய்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனை மத்திய அரசும் பிரதமர் நரேந்திர மோடியும் கொண்டாடுவது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். கீழடி வரலாறு குறித்து AI தொழில்நுட்பத்தில் வீடியோ உருவாக்கி வரலாற்று திரிபுவாதத்தை அதிமுக செய்வதாக திமுக தொழில்நுட்ப பிரிவு கண்டனம் தெரிவித்துள்ளது. கீழடி தமிழர் பண்பாட்டை பாரத பண்பாடு என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் மத்திய அரசின் மொழி மற்றும் இனவெறி நடவடிக்கையை வாய் திறந்து எதிர்க்காமல் தமிழர்களின் வரலாற்றை அழிக்க பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்துள்ளதாக திமுக தொழில்நுட்ப பிரிவு குற்றஞ்சாட்டியுள்ளது. சென்னை புழல் அருகே குழந்தை விற்பனையில் ஈடுபட முயன்ற 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஆண் குழந்தை 12 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு இருப்பதாக கூறி தன்னை ஒரு பெண் செல்போனில் அணுகியதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். பின்னர் காவலர்கள் அறிவுறுத்தல்படி அப்பெண்ணை புழல் பிரிட்டானியா நகருக்கு வரவழைத்து பிடித்தனர். விசாரணைக்கு பிறகு குழந்தையின் தாய் ரதிதேவி, குழந்தை விற்பனையாளர்கள் வித்யா, தீபா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குழந்தை விற்பனையில் வேறு யாருக்கும் தொடர்பு உண்டா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் நடுவச்சேரியில் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தேர்தலில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கான மாணவர் கவுன்சில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் போட்டியிட்ட மாணவ மாணவியர் வேட்புமனு தாக்கல் செய்து தங்களுடைய சின்னம் குறித்து வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிறகு ஆசிரியர்கள் தேர்தல் கண்காணிப்பாளராகவும் மாணவர்கள் வாக்காளர்களாகவும் கலந்து கொண்டு வாக்களித்தனர். அவர்கள் வாக்குச்சீட்டு முறையில் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர். கோவை சின்னியம்பாளையத்தில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்தால் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்தாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. லாரி மற்றும் பேருந்துக்கிடையே 2 கார்கள் 4 இருசக்கர வாகனங்கள் சிக்கிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கையால் அவிநாசி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் இளஞ்சம்பூர் அருகே டிராக்டர் கண்மாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். இளஞ்சம்பூர் அருகே டிராக்டரில் நியாய விலை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிவிட்டு மீண்டும் ஆப்பனூர் சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையில் ஓரத்தில் உள்ள தண்ணீர் இல்லாத கண்மாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் பயணித்த 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 9 பேர் காயங்களுடன் முதுகளத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வனபத்திரகாளியம்மன் கோவிலில் ஆடிக்குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் விழா தொடங்கி நடைபெற்று வந்தது. இதன் 4ஆம் நாளில் அம்மனுக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து யாகம் வளர்த்து பூஜைகள் செய்து லட்சார்ச்சனை செய்யப்பட்டது. ஓதுவார்கள், சிவனடியார்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் சரக்கு வாகனம் ஆபத்தான வகையில் சென்றதால் மற்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அதிக பாரம் ஏற்றி ஏரிச்சாலை அருகே சென்ற பிக்கப் வாகனம் வலதுபுற டயர்களை தூக்கியவாறு அதிவேகத்தில் சென்றது. இதனை அவ்வழியாக சென்றவர் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளதுடன் இதுபோன்ற ஆபத்தான வகையில் வாகனங்களை ஓட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்து வனத்துறை சார்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தனியார் பள்ளி மாணவர்கள் அவாய்ட் பிளாஸ்டிக் என்ற வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வடபடி அருகே கணுவாய் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 950 மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமை குறித்து வனத்துறையுடன் இணைந்து அவாய்ட் பிளாஸ்டிக் என்ற வார்த்தைகளின் வடிவில் நின்றனர். பெரம்பலூர் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வடக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், குன்னம் மற்றும் வேப்பந்தட்டை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். திருவேற்காடு தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட சேலைகளை போட்டி போட்டுக்கொண்டு பெண் பக்தர்கள் ஏலத்தில் வாங்கிச் சென்றனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு சென்னையை அடுத்த பிரபல திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்தில் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்தனர். இந்நிலையில் அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய சேலைகளை கோயில் வளாகத்தில் ஊழியர்கள் அரங்கு அமைத்து பொது ஏலம் விட்டனர். இதில் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பெண் பக்தர்கள் ஆர்வத்துடன் ஏலம் கேட்டு பெற்றுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நீதிமன்றத்தில் குற்ற வழக்கில் ஆஜராக வந்த இருவர் இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார், பிரபு ஆகியோர் குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தேகாத்தில் நெடுஞ்சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் தடுப்புச் சுவரில் மோதி சுழன்றடித்த காட்சி வெளியாகியுள்ளது. நல்வாய்ப்பாக காருக்கு பின்னால் எந்த வாகனமும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மது போதையில் காரை இயக்கியதில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அங்குள்ள சிட்டி பல்ஸ் சர்வீஸ் சாலையில் தறிக்கெட்டு ஓடிய கார் பாதசாரிகள் மற்றும் வாகனங்கள் மீது மோதியது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர்.
சத்தீஸ்கரில் கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் சுரங்க திட்டத்திற்கு எதிராக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜான்பத் பஞ்சாயத்திற்குட்பட்ட டெல்டா பகுதியில் நல்வா சுரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்படுவதாக ராய்ப்பூரில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உறவினர்களால் சாலையோரம் வீசப்பட்ட மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை நள்ளிரவில் கிசுந்தாஷ்பூரில் ரிக்ஷாவில் வந்த 3 பேர் மூதாட்டியை சாலையோரம் வீசிவிட்டு சென்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மூதாட்டியை விட்டுச் சென்றவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் ரீல்ஸ் பதிவு செய்த 2 ஜோடிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 2 இருசக்கர வாகனங்களில் 2 பெண்களை பெட்ரோல் டேங்கின் மீது அமர வைத்து இருவர் பயணம் செய்தனர். இதனை அவ்வழியாக சென்றவர் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு 4 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் மேட்சில் மாவட்டத்தில் விபத்தில் சிக்கிய கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி அந்தரத்தில் பறந்து சுவரில் மோதி நின்றது. துண்டிகல் நகரில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் சிக்கிய 2 மீட்ட காவலர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ராஜஸ்தானில் தொடக்கப்பள்ளியின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் 4 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜலாவரில் செயல்படும் தொடக்கப்பள்ளியில் காலை 8:30 மணியளவில் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. பாழடைந்த கட்டடத்தில் பள்ளி செயல்பட்டது விபத்துக்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டினர். கட்டட இடிபாடுகளில் சிக்கிய குழந்தைகளை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை சுற்றுவட்டாரத்தில் மழை பொழிந்தது. பாந்தரா குர்லா, அந்தேரி கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சீனாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிய கார்கள் நீரில் மூழ்கின. ஹெபே மாகாணத்தின் பியூங்பிங் கவுண்டி பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்குள் 125.9 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை விளாசியதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கார்கள் மூழ்கின. தருமபுரி மாவட்டம் நாயக்கன்கொட்டாய் பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றி புதிதாக ஒன்றை கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. நாயக்கன்கொட்டாய் பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த 13 ஆண்டுகளாக போதிய பராமரிப்பு இல்லாததால் நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. வேலூர் ரங்காபுரத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுக கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மூளைக்கொள்ளை பகுதியில் குடிநீர், கழிவுநீர், கால்வாய், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கையில் பதாகைகளை ஏந்தியபடி கவுன்சிலர் சுதாகரும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் எம்எல்ஏ கார்த்திகேயன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை பெருங்குடி அருகே சாலையில் நடந்து சென்ற ஐடி பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்டட பொறியாளர் கைது செய்யப்பட்டார். ஈரோட்டைச் சேர்ந்த 30 வயது இளம்பெண் OMR சாலை பெருங்குடியில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் பணி முடித்துவிட்டு தங்கியிருக்கும் குடியிருப்புக்கு அப்பெண் நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். CCTV காட்சிகளை ஆய்வு செய்த துறைப்பாக்கம் போலீசார் விழுப்புரத்தைச் சேர்ந்த சக்திவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விரும்பிய கல்லூரியில் படிக்க முடியாத வேதனையில் 540 மதிப்பெண்கள் பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மேலவீதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி தம்பதிகளான ஜெயக்குமார், ராஜலட்சுமி தம்பதிகளின் இளைய மகன் குகன் தஞ்சையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் குடும்ப வறுமை காரணமாக அரசு கல்லூரியில் சேர பெற்றோர் வற்புறுத்தியதால் தஞ்சை பெரியகோட்டை அகழியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாணவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் எல்லையில் நல்லவாடு கிராமத்தில் உள்ள தில்லையம்மன் கோவிலில் புதுச்சேரி மீனவர்கள் 83 ஆண்டுகளுக்கு பிறகு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தில்லையம்மன் கோவிலில் வியாழக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இரு பிரிவாக மோதிக்கொண்ட விவகாரத்தில் பெண் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவி தொடர்பாக கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமங்கலி ராஜா என்பவர் தலைமையிலான அணிக்கும் சுரேஷ் என்பவர் தலைமையிலான அணிக்கும் பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் இரு தரப்பினரும் கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள மண்டபம் அருகே ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சுரேஷ், அவரது மனைவி சத்யா, சதீஷ்குமார், செந்தில், முனீஸ்வரன் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை என தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு பேட்டியளித்த சுதாகர் ரெட்டி, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் எனவும் கூறினார். தென்காசியில் தரமான பட்டுப்புழுக்களை வழங்கிடக் கோரி நோயால் பாதிக்கப்பட்ட புழுக்களோடு பட்டுப்புழு உற்பத்தி விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தரமான இடம் புழுக்கள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். குற்றால சாரல் திருவிழாவில் பெண்களுக்கான அடுப்பில்லாமல் சமைத்தல் மற்றும் சிறுதானிய உணவுப் போட்டியில் ஆர்வத்துடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் பெண்களுக்கான அடுப்பில்லாமல் சமைத்தல் மற்றும் சிறுதானிய உணவுப் போட்டி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு துரித உணவுகளை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் சிறுதானிய மற்றும் முளைகட்டிய பயிர்களின் வகைகளை காட்சிப்படுத்தினர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே விசைத்தறி கூடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி ரகங்கள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. தியாகி நடேசன் தெருவில் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விசைத்தறி கூடத்தில் மின்கசிவு ஏற்பட்டு துணிகளில் தீப்பற்றியது. இதையடுத்து விசைத்தறி கூடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் 10 பேர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு காவல்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 10 அடி உயர்ந்தது. இதையடுத்து அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் 4 வதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சகோதரர்களை மர்ம கும்பல் வெட்டி கொன்றதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆவடையார் கோவில் காமராஜர் நகரைச் சேர்ந்த கண்ணன் வீட்டின் அருகில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. அப்போது தடுக்கச் சென்ற அவரது சகோதரர் கார்த்திகையும் மர்ம கும்பல் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் அறந்தாங்கி ஆவடையார் கோவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை இடையர்பாளையம் பகுதியில் காரின் எஞ்சினில் பதுங்கியிருந்த 10 அடி நீளமுள்ள பாம்பை பாம்புபிடி வீரர் லாபகமாக பிடித்தார். இடையார்பாளையம் நடராஜ் நகரைச் சேர்ந்த அனிதா என்பவர் காரை எடுத்தபோது அதில் இருந்து சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து காரை விட்டு இறங்கி பார்த்தபோது காரின் இடதுபுறத்தில் வால் மட்டும் தெரிந்துள்ளது. உடனடியாக அது பாம்பு என சுதாரித்துக் கொண்ட அனிதா பாம்புபிடி வீரரான விக்னேஷை தொடர்பு கொண்டுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த விக்னேஷ் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 10 அடி நீள சாரை பாம்பை லாபகமாக பிடித்தார். திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரி மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை கைது செய்ய கோரி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரகநேரி பகுதியைச் சேர்ந்த செல்வம் கடைக்கு வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பழத்தை வாங்கிவிட்டு பணம் தராமல் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட செல்வத்தையும் அவரது ஊழியரையும் மர்ம கும்பல் தாக்கியுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலையோரம் இருந்த ஆலமரக்கிளை சாய்ந்து விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மயிலாடும்பாறை கிராமத்தில் உள்ள பிரதான சாலையோரம் இருந்த ஆலமரத்தின் ஒரு பகுதி பலத்த காற்றால் முறிந்து விழுந்தது. இதனால் சாலையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோஷன் என்பவர் புத்துக்கோவில் பகுதியில் உணவகம் வெளியே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது அவ்வழியாக காரில் தனது நண்பர்களுடன் வந்த தினகரனுக்கும் ரோஷனுக்கும் வாகனம் நிறுத்தியதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அவ்வழியாக வந்த ரோஷனின் நண்பர் லோகநாதன் தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த தினகரன் மற்றும் அவரது நண்பர்கள் லோகநாதனை தாக்கியதோடு மட்டுமல்லாமல் போன் செய்து மேலும் 3 நபர்களை வரவழைத்து தாக்கியுள்ளனர். திருப்பூரில் கர்ப்பிணிக்கு காலாவதியான ORS குளுக்கோஸ் பவுடர் வழங்கியதால் மாநகராட்சி மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெரியார் காலனியைச் சேர்ந்த வான்மதி 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் தனது கணவருடன் மாநகராட்சி TSK மகப்பேறு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றார். அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட ORS குளுக்கோஸ் பவுடரை பிரித்தபோது அது கெட்டுப் போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து பணியில் இருந்த மருத்துவரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதில் கூறியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். ரொம்ப எக்ஸ்பிரன் ஆன மருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னா எங்கள் அமைப்புக்கு தகவல் கொடுத்தாங்க. வந்து நாங்கள் அரசு அதிகாரிகளை வர சொல்லி இது சரியான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மது போதையில் முன்விரோதம் காரணமாக இளைஞரின் கண்ணில் பீர் பாட்டிலால் குத்திய அதிமுக பிரமுகரின் மகனை போலீசார் கைது செய்தனர். தம்மம்பட்டி பெருமாள் கோவில் அருகே வசிக்கும் சக்திவேல் மற்றும் மணிகண்டன் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சக்திவேலை பீர் பாட்டிலால் குத்திவிட்டு தலைமறைவான மணிகண்டனை காவல்துறையினர் கைது செய்தனர். உடல்நலக் குறைவால் காலமான மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பத் தலைவர் நம்பெருமாள் சாமியின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டது. மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பத் தலைவரான மருத்துவர் நம்பெருமாள் சாமி வயது முதிர்வின் காரணமாக சென்னையில் காலமானார். இதையடுத்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட உடலுக்கு அரசு சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை அடுத்த முள்ளூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். அப்போது வழியாக சென்ற அமைச்சர் ரகுபதி காயமடைந்தவர்களை மீட்டு காவல்துறை வாகனத்தில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு உரிய சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தினார். வயல்வெளியில் உள்ள மின் மோட்டார் மற்றும் மின் மாற்றியில் உள்ள காப்பர் வயர்கள் திருடு போவதால் விவசாயம் செய்ய முடிவதில்லை என்று திருப்பத்தூரில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வயல்வெளிகளில் உள்ள மின் மோட்டார்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான மின் மாற்றியை உடைத்து காப்பர் கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாக புகார் அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்சாரம் பாய்ந்து பெயிண்டிங் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணி அதே பகுதியில் அவரது நண்பரின் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து உணவருந்தி உள்ளார். அப்போது சாப்பிட்ட வாழை இலையை மொட்டை மாடியிலிருந்து வீசும் போது மேலே சென்ற மின்னழுத்த கம்பியில் இலை உரசி உள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தலைமை காவலர் வீட்டில் கொள்ளையடித்த சம்பவத்தில் ஆயுதப்படை காவலரும் அவரது நண்பர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி தலைமை காவலர் தங்கமாரி வீட்டில் பீரோவை உடைத்து 25 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. விசாரணையில் ஆயுதப்படை காவலர் மணிகண்டன் தனது நண்பர் அசாருதீன் உதவியுடன் கொள்ளையில் ஈடுபட்டது உறுதியானது. இருவரையும் கைது செய்த நிலையில் 25 சவர நகைகள் மீட்கப்பட்டன. விழுப்புரம் அடுத்த வளவனூரில் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் வீட்டில் 38 சவர நகை மற்றும் 3 லேப்டாப்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ராதாகிருஷ்ணன் என்பவர் குடும்பத்துடன் சென்னை சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் பீரோவில் இருந்த நகைகளையும் லேப்டாப்களையும் எடுத்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காளியம்மன் கோவில் ஆடி மாத பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பட்டியில் உள்ள மாவுடியுத்து காளியம்மன் கோவிலின் 27ஆம் ஆண்டு பால்குட பூத்தட்டு விழாவை முன்னிட்டு கடந்த ஆடி 1ஆம் தேதி காப்பு கட்டி முகூர்த்த கால் ஊன்றப்பட்டு விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து சாமியாடுபவர்கள் கரந்தமலைக்கு சென்று புனித நீரை எடுத்துக்கொண்டு மாவுடியுத்து காளியம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தனர். இதனையடுத்து பால்குடம் பூத்தட்டு தீச்சட்டிகள் சுமந்து பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர். சென்னை நீலாங்கரை அருகே கஞ்சா சாக்லேட் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கொட்டிவாக்கம் சிக்னல் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வெங்கடேஷ், கணேஷ், கார்த்திக் ராஜா, ஆகாஷ், அஜித்குமார் ஆகியோரிடம் 500 போதை மாத்திரைகள், 500 கிராம் கஞ்சா, 8 கஞ்சா சாக்லேட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து 2 செல்போன், 5 கத்திகள், 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர்.